வணக்கம் நேயர்களே. அருவி தமிழ் மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திருமதி சத்யா அவர்களை தான் நேர்காணல் காண வந்திருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். விவசாயத்தை அரசு பணியா மாற்றுவேன்னாரு. இந்த புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இன்னைக்கே நான் ஆளை துடிக்க ஆடுறணும்னு வெறியோட களத்துல வந்து நிக்கிறாருல. அப்ப அசல் இப்போதைக்கு கட்டிக்கிட முடிய வாய்ப்பு இல்ல. அரசு சாராயம் ஊத்தி கொடுக்கறத ஒரு அரசு வேலையா வச்சிருக்கு இன்னைக்கு. ஏன் மக்கள் கடனாளி ஆகுறாங்க? ஐயா கலைஞர் கருணாநிதிய சொல்லுவாங்களா எல்லாரும் சயின்டிபிக்கா ஒரு ஊழல் செய்யக்கூடியவர். வணக்கம் மேம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பெண் வேட்பாளரா நீங்க இந்த களத்துல நிக்கும் போது நீங்க எதிர்கொள்ற சவால்களை மக்களுக்காக சொல்லுங்க. நாங்க சவால்னு சொல்ல போனா எனக்கு பெருசா வேற எதுவும் இல்லை. ஆண் என்ன வேலைகள் என்னென்ன திட்டங்கள் செய்ய முடியுமோ அதையும் தாண்டி சிறப்பாக உண்மையும் நேர்மையா எங்களால செய்ய முடியும். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் எதிர்கொள்ற சவால் ஒண்ணுதான். எனக்கு 50-60 ஆண்டு காலமாக மற்ற கட்சிகள் ஒரே சின்னத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சின்னத்துக்கு தான் மக்கள் வாக்கு. அப்படிதான் இருக்குது நிலைமை. நான் மக்களை நாள்தோறும் சந்திக்கும் போது பாக்குறேன். அதுதான் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் சவாலா இருக்கும். ஆனா இந்த தேர்தல்ல நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டோம். ஏற்கலப்பை விவசாயி ஏற்கனவே மக்கள் மனசுல பதிய வச்சிருக்கோம். நாங்க நினைக்கிறோம். அது எப்படி நீங்க வந்து பாக்குறீங்க? அதாவது கிராமமா போகும்போது அந்த ஏற்கலப்பையோட விவசாய சின்னத்தை மக்கள் மனசுல எந்த அளவுல ஆழமா பதிஞ்சிருக்கு? நான் போய் மக்கள்கிட்ட ஏற்கலப்பை விவசாயிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொன்ன உடனே நானும் விவசாயி தானே. ஏன்னா இந்த அவங்களோட வாழ்வியல் பண்பாடு எல்லாமே அதுதான், அந்த விவசாயம் தான். அதுவும் நம்ம நெல்லை மக்கள் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நெல்லுக்கு வேலி அமைத்தவர் தான் நெல்லையப்பர். அதுதானே. அப்படி ஒரு விவசாயத்தை உள்ளடக்கிதான் அவங்களோட வாழ்வியலே எல்லாமே அதுலதான் இருக்கும். அப்படிப்பட்ட அவங்களுக்கு விவசாயம் எங்களோட சின்ன விவசாயின்னு சொன்ன உடனே ரொம்ப சாய்த்தேன். நானும் ஒரு விவசாயி தானே, போற்றுமோ விவசாயிக்கு அப்படிதான் சொல்லுவாங்க எங்ககிட்ட. அதனால எளிதா அவங்களுக்கு எங்களோட சின்னத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதுல எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அண்ணன் சீமார் எப்பொழுதுமே சொல்லுவாங்க, இன்னைக்கு விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான். எல்லாருமே சொல்லுவாங்க விவசாயி ஏழைகளின் சின்னம் விவசாயி. இப்ப வரைக்கும் அப்படிதான் சொல்றாங்க. அதே போல விவசாயியின் கடனை ரத்து செய்வோம், இத மாதிரி அறிக்கைகளை தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து மாற்றா வந்து நின்று அண்ணன் சீமான் ஒருவர் மட்டும்தான் விவசாயத்தை அரசு பணியா மாற்றுவேன்னாரு. விவசாயத்தை அரசு பணியாக மாற்றும் போது மட்டும்தான் அவர்களுக்கான அத்தனை உரிமைகளும் கிடைக்க முடியும். ஏன்னா விவசாயி விளைவிக்கிற பொருளுக்கு கூட அவரால் விலை நிர்ணயம் பண்ண முடியல. அவர் தான் இடி செலவு போடுறாரு, அவருக்கு தானே தெரியும். அவர் தானே இந்த பொருளுக்கு இந்த விலையை கொடுத்தால் நாங்க தனக்கு எந்த விதத்துல லாபம் அடையும், தான் எப்படி அடுத்த முறை விவசாயத்தை சிறப்பா செய்ய முடியுங்கிறத அவங்க தானே அந்த இடத்துல நாங்க நிக்கிறோம். அதனால விவசாயிய வாழ வைப்போம்னு அண்ணன் சொல்லிதான் விவசாயத்தை அரசு வேலைன்னு சொன்னாரு. அதனால எங்களுக்கு ஏற்ற சின்னம். அது எப்படி சாத்தியக்கூறு ஆகும்ட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மேடைக்கு மேடை சொல்றது அதை சொல்றாங்க. அதாவது அரசு வேலையை ஆக்குவோம் அப்படின்ட்டு. அது ஜனங்கள் ஏத்துக்கிடுவாங்களா? உறுதியா ஏத்துக்குவாங்க. இப்ப பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, அரசு சாராயம் ஊத்தி கொடுக்கறத ஒரு அரசு வேலையா வச்சிருக்கு இன்னைக்கு. கடந்த அரசு அப்படித்தானே இருக்குது. டாஸ்மாக் கடையில சாராயம் எம்பிஏ படிச்ச பட்டதாரி சாராய கடையில ஊத்தி கொடுக்கிற வேலையை பார்க்கும்போது ஒரு விவசாயி ஏன் அரசு பணியா ஆக முடியாது? நான் ஒண்ணு பெருசா சொல்லல. விவசாயி அவர்களோட நிலம் இன்னைக்கு இருக்குது இல்லையா, அந்த வயல்ல அவங்க விருப்பப்பட்டால் அவங்கள அரசுக்கு கொடுக்கலாம். அரசாங்கம் குத்தகைக்கு தான் எடுக்கும். அரசாங்கத்துக்கு அவங்க தானமா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. குத்தகைக்கு எடுத்துக்கிடும் அரசு. அவங்க விருப்பப்பட்டா அதே இடத்துல வேலை வாய்ப்பையும் கொடுக்கும். வேலையும் நீங்க அவங்க பாத்துக்கலாம். அதற்கான நாள்தோறும் சம்பளத்தையும் கொடுத்துரும். நாம் தமிழர் அரசு கொடுத்துரும் கண்டிப்பா. அப்போ அவங்களுக்கு 2 வருமானம் ஆயிரும். குத்தகைக்கு தொகையும் கிடைக்கும், அதே அரசே எடுத்து அந்த பணியை செய்யும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுக்குது. அரசு சம்பளமும் அவங்களுக்கு கிடைக்குது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, காசா இருந்தாலும் கவர்மெண்ட் வேலையா இருந்தா நல்லா இருக்கும், ஒரு காலத்துல பென்ஷன் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க இல்லையா? அத மாதிரி தானே இது சாத்தியம் இல்லாத ஒண்ணும் இல்ல. சாத்தியமானதை தான் நாங்க மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாரும் அசாத்தியமானதுதான் சொல்றாங்க. கார்பரேட் வந்ததுக்கு அப்புறம் வேலை செய்யறதே பிடிக்கலங்கிற மாதிரி எல்லாமே விரல் நுனியில ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு சம்பாத்தியம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஏற்கலப்பைய பிடிச்சு வயல்ல இறங்கி மண்வெட்டி எடுத்து அதோட வேலைகளை செய்யறது, இந்த மாதிரி எந்த விஷயத்துலயுமே ஈடுபாடு இல்லாம போயிட்டு அது எல்லாமே மக்கள் மனசுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு. இதை எப்படி சரி பண்ணுவீங்க? இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? நான் சொல்லுவேன், இந்த 2 திராவிட கட்சியும் தான் சாகும்.
அதிமுகவும் சரி திமுகவும் சரிதான். மாறி மாறி 70 வருஷம் கிட்டத்தட்ட நம்மள ஆண்டு முடிச்சிட்டாங்க அந்த தமிழ்நாட்டை. யோசிச்சு பாருங்க, அவங்க கொடுக்கிற மக்களுக்காக என்ன திட்டங்கள் அவங்க வச்சிருக்காங்க சிந்திச்சு பாருங்க. மானியம், சலுகை, போனஸ், நிச்சயம். இதுதான். இதை தாண்டி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மக்கள் நலனுக்காக ஏதாவது ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்களா? ரெண்டாவது இலவசம். மக்களை சோம்பேறி ஆக்குனதுக்கு முதற்படியே இந்த இலவசங்கள் தான். இப்ப இது வந்து மக்கள் இலவசங்கள் தான். வாங்கி பழகிட்டாங்கல்ல, இது எப்படி அவங்க வந்து இல்லாம இருக்க முடியும்? இல்ல மக்கள் அவங்க அழகா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நாங்கெல்லாம் கிராமத்துக்கு போவேன், நான் சொல்லுவேன், அந்த அம்மாட்ட எல்லாம் பேசுவேன், அக்கா இந்த இலவசங்கள் எங்க இருந்து எடுத்து கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்க. கடந்த இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 4.5 லட்சம் கோடி கடன்ல ஐயா எடப்பாடி இந்த தமிழ்நாட்டை விட்டுட்டு போனாரு, அப்படிதானே? ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் எப்படி மாற்றி வச்சிருக்கு? 10.5 லட்சம் கோடி கடனாளியாக மாற்றி வச்சிருக்கு. அப்ப அசல் இப்போதைக்கு கட்டிக்கிட முடிய வாய்ப்பு இல்ல. நீங்க இன்னும் அடுத்த இலவசங்களை கொடுத்து என்ன பண்ண போறீங்க? என் மக்களை சோம்பேறி ஆக்குறீங்கன்னு தான் அதிகப்படுத்திக்கிட்டே தானே இருக்கு. அதிகப்படுத்திக்கிட்டே தான் போகுது. அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. வேலை வாய்ப்பை நாள்தோறும் கொடுக்கும்போது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க. யாரும் வேலை செய்ய மாட்டேன்லாம் யாரும் சொல்லல. ஏதோ அவங்க கொடுக்குறாங்க, அதை நாங்க வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதன் மூலமாக நம்ம இழக்கிறது என்னங்கிறத அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க இந்த 2000 கொடுக்குது இந்த அரசு. ஸ்டாலின் வந்து 1000, இவங்க எடப்பாடி 2000, இந்த புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு இன்னைக்கே நான் ஆளை துடிக்க ஆண்டணும்னு வெறியோட களத்துல வந்து நிக்கிறாருல, அவர் வந்து 2500 பெண்களுக்கு அவங்க சொல்ற தொகை வந்து பேரம் பேசுற மாதிரி ஏழை விடுற மாதிரி இருக்கு. குறிப்பா இதுதான் உண்மையானது. இந்த 2000 கொண்டு தண்ணீரை பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு எல்கேஜி படிப்பை அவங்களால நிறைவு செய்ய முடியுமா? தனியார் பள்ளிக்கூடத்துல எல்கேஜிக்கு இவங்களுக்கு கட்டக்கூடிய கட்டணம் 30,000. நீ தெரிஞ்சுக்கணுங்க, இதுல என்ன பயன்பாடு அவங்களுக்கு கிடைக்குதுங்கிறத நான் கற்பிக்கிறேன் அவங்ககிட்ட. உங்களுக்கு அப்ப கல்வியை அண்ணன் சீமான் சொல்றாரு, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமான தரமான கல்வியை தனியாரை விட சிறப்பா என்னால கொடுக்க முடியும். இது எப்படி சாத்தியக்கூறு? இதுதான் என்ன ஒரு சந்தேகம் வருது. அதுதான் சொல்றோம். நம்ம எல்லாத்துக்கும் இத்தனை வருஷ காலமா இது நடந்ததே கிடையாது. கற்பனைக்கு எட்டாத சில விஷயங்களை வந்து சீமானவர்கள் மேடையில பேசும்போது இது எப்படி நடக்கும்? நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் டேர்ம் ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ் கொடுத்து பழகிட்டோம். அவங்க வாங்கி பழகிட்டாங்க தனியார் பள்ளியில இருந்து. இப்ப வந்து அது எப்படி இலவசமா அப்படிங்கும்போது எத்தனை பேரோட விரோதத்தை சம்பாதிக்க வேண்டியது? அப்படி இல்ல. அதுதான் இங்க திட்டமிட்டு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, திட்டமிட்டு தனியார் பள்ளிகள் இங்க வந்து ஊக்குவிக்கப்படுது. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் எந்த கட்சியினாலும் இருக்கட்டும், பாத்துருக்கோம்ல, நம்ம கீதா ஜீவன் அம்மா பாத்துருக்கீங்களா? அவங்க வந்து தூத்துக்குடியே அமைச்சது அங்கதானே கல்லூரி, அவங்க பேர்ல கல்லூரியே வச்சிருக்காங்க. இப்போ அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காகவே, தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்காகவே, தங்களுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகவே இந்த கல்லூரிகள், தனியார் பள்ளிக்கூடங்கள், தனியார் கல்லூரிகள் இதை வந்து திட்டமிட்டு இந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்துது. ஏன்னா அவங்க கட்சியில இருக்கிற ஆளுக்கு அவங்கதான் தாளாரலா இருக்காங்க. அதனால அதை திட்டமிட்டு ஊக்கப்படுத்துறாங்க. ஆனா நாம் தமிழர் அரசு அப்படி இல்லை. மக்கள் வரிப்பணம் இருக்குல்லாங்க, எங்க போகுது மக்கள் வரிப்பணம்? எங்க போகுது மக்கள் வரிப்பணம்? ஏன் மக்கள் கடனாளி ஆகுறாங்க? இவங்க எதை கேட்டாலுமே என்ன சொல்றாங்க? சாராயத்துல இருந்து வருமானம். இப்ப நான் உங்ககிட்ட அதை தான் அப்பவே சொல்ல வந்தேன். ஊதோறும் எல்லா கிராமத்து பெண்களும் என்கிட்ட சொல்றது 1000 வேண்டாம், 2000 வேண்டாம், 2500 வேண்டாம், சாராய கடையை மூடுங்க போதும். அவங்க வச்ச கோரிக்கையே அதுதான், சாராய கடையை மூடுங்க. அப்போ அது எவ்வளவு பெரிய முக்கியமான கோரிக்கை இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா அதிமுகவா இருந்தாலும் சரிதான், திமுகவா இருந்தாலும் சரிதான், இல்ல எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான், சாராயத்தை முழுமையா நாங்க ஒழிப்போம், எங்க ஆட்சி வரும்போது செய்வோம்னு சொல்லிடுறாங்க. அதை நம்பி நிறைய பெண்கள் வந்து வாக்கும் போட்டிருந்தாங்க. ஆனா அது ஒழிஞ்ச மாதிரியே இல்ல. வருஷம் அதிகரிச்சுட்டு போற மாதிரி தானே இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவங்க இப்ப அதை சொல்றதே விட்டுட்டாங்க. இந்த தேர்தல்ல யாருமே அந்த வாக்குறுதியை கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த தடவையே சொல்றோம், சாராய கடையை மூடுவோம், கல் இறக்க இருக்கிற தடையை நாங்க நீக்குவோம்னு. நாம் தமிழர் கட்சி மட்டும் அண்ணன் சீமான் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 2016 காலகட்டங்கள்ல தான் அவங்க வந்து சாராய கடையை மூடுவோம்னு சொன்னது. அம்மையார் கனிமொழியே சொல்லியிருப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். அதே இது அவங்க போன காலகட்டத்துக்கு முன்னக்கூட்டி 21க்கு முன்னக்கூட்டி எதிர்கட்சியா இருக்கும்போது மதுபான கடைகளை மூடணும்னு போராட்டங்கள் நடத்தினாங்க. நாங்க வந்தா படிப்படியா குறைப்போம்னு சொன்னாங்க. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல மதுபான கடை குறைச்சிருக்காங்களா இவங்க? இப்ப அண்மையில ஒரு பேட்டியில அவங்க சொல்றாங்க 500 மதுக்கடைகளை நாங்க மூடிட்டோம்னு சொல்றாங்க. நான் ஒரு கேள்வி அவங்க கிட்ட நான் வைக்கிறேன். என்னன்னா, 500 கடையை நீங்க மூடிட்டீங்க, அப்ப ஏன் புதுசா கடைகளை திறக்கிறாங்க? இப்ப நாங்க போராட்டம் பண்ணியிருக்கோம். ரஸ்தாவில ஒரு மதுபான கடையை புதிதா அவங்க திறக்க இருந்தாங்க. அதுக்கு நாங்க பல போராட்டங்களை, பெண்களை ஒன்று திரட்டி அந்த ஊர் பெண்களை கூட்டு வச்சு போராட்டங்கள் முன்னெடுத்து சுரட்டிகளை விட்ட சமயத்துல அந்த கடை திறக்கப்படாம நிப்பாட்டப்பட்டுச்சு. அதே போல
பேட்டையில இப்ப அண்மையில பேட்டை டு திருப்பணிக்கரசர் குளம் ம். போற வழியில ஒரு கடையை திறந்துட்டாங்க. சரி. திறந்த கடைக்கு அங்க இருந்து அந்த மக்கள் பொதுமக்கள் எங்க அணுகுனாங்க. அப்போ நாங்க ஒரு சுவரொட்டி அடிச்சோம், காணொளிகள் போட்டோம். உடனே அந்த கடை மூடப்பட்டுச்சு. அதே மாதிரி இப்ப பல ஊர்ல ஒரு கடை திறக்கதான் இருந்தாங்க. இப்படி அதையும் நாங்க போராட்டம் பண்ணி அதையும் மூட வச்சிருக்கோம் நாங்க. அப்போ கண்டிப்பாக இது வந்து சாத்தியமாகும். சாத்தியமாகும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல சாராயத்துல இருந்து வருமானம் நீங்க சொல்றீங்கல்ல, ஆமா. நான் அதான் கேக்குறேன். சாராயத்துல இருந்து பல கோடிகளை ஈட்டுற இவர்கள் அப்ப நாடு ஏன் 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு இன்னைக்கு? பல கோடிகளை ஈட்டுறீங்கல்ல நீங்க, அப்ப நாட்டுக்கு கடனாளியா இருக்க கூடாதுல்ல? இல்ல ஒரு நாளுக்கு வட்டியே அத்தனை கோடிங்க கோடி போது ஒரு நாளுக்கு வட்டியே நீங்க இத்தனை ஆயிரம் கோடி வட்டியே கட்டிட்டு இருக்கு. ஏன் கெட்டுறோம் நம்ம? அப்ப சிந்திக்கணும்ல. சாராய ஆலையும் இங்க வந்து அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 ஆண்ட கட்சிகள் இருக்கு இல்லையா, திமுக அதிமுக, நான் அப்படிதான் பாக்குறேன். 2 பேருக்கு அரசியல் கட்சியில இருக்கிறவங்க அவர்கள் அல்லது அவர்களோட பினாமிகள் கையில தான் சாராய ஆலை முழுவதுமே இருக்கும். அவங்க சுய லாபத்துக்கு அந்த இடத்துலதான் ஐயா கலைஞர் கருணாநிதிய ரொம்ப சொல்லுவாங்களா எல்லாரும், சயின்டிபிக்கா ஒரு ஊழல் செய்யக்கூடியவர், சயின்டிபிக்கா திட்டமிடுதல் கூடியவர். உண்மையிலே அவங்க தயாரிக்கிறாங்க, அதை விற்பனை பண்ணணும். சரி. அதை விற்பனை பண்ணணும். எப்படி பண்ணலாம்? அரசே கடையை திறந்து விடு, பிரச்சனை இல்லைல்ல. எல்லா இடத்துலயும் தனியாருக்கு இல்லாம தானே திறந்து விட்டு தான் கம்பெனில. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக கிட்டயும் சாராய ஆலை இருக்கு, ஆனா இங்க இருந்து சரக்கு இங்க போகுது. அதே மாதிரி யார் ஆட்சி வந்தா என்ன, திமுக ஆட்சியா இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து இங்க சரக்கு போகுதா இல்லையா, நடக்குதா இல்லையா? அப்ப இதுல என்ன இருக்குது? அப்ப தங்களோட சுய லாபத்துக்காக தான் இந்த சாராய மதுக்கடைகளும் இங்க இயங்குது. அதுதான் உண்மை, வேற எதுவும் இங்க இல்ல. நீங்க சொன்ன மாதிரி எது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? விவசாயம் சாராயத்துல இருந்து இத்தனை ஆயிரம் கோடி நாங்க ஈட்டுறோம் சொல்ற இவங்களால நாங்க விவசாயத்தை சிறப்பா செய்ய முடியும். நாங்க நெல் விளைவிப்போம், நெல்லுல இருந்து தவிட்டுல இருந்து எண்ணெய் தயாரிக்க முடியுமா முடியாதா? அதை என் மக்களுக்கு கொடுக்க முடியுமா? அரசே அந்த நிறுவனத்தை நிறுவ முடியுமா முடியாதா? அதை தயாரிக்கிற நிறுவனத்தை நிறுவுவோம் நாங்க. அதுல இருந்து நாங்க அந்த எண்ணெய் எடுத்து என் மக்களுக்கு நல்ல. அதே மாதிரி கடலை, எள்ளு, மானாவாரி மட்டுமே நான் சொல்றேன். கடலை, எள்ளு, இதை எல்லாத்தையும் அரசே விளைவிக்கிற தருணத்துல அதுல இருந்து எள்ளு எடுப்பாங்க. அதை மதிப்பு கூட்டிய போய் கடலை முட்டாய், எள்ளு முட்டாய் சொல்றபடி பார்க்கும்போது நிறைய கார்ப்பரேட் வந்து அழிஞ்சு போயிருமே. ஏன்னா நோய் நொடிகள் வராது, அப்படிங்கும் போது மருந்து மாத்திரைகள் அதிகம் தேவைப்படாது, அப்படிங்கும் போது ஆயுட்காலமும் கூடும். இப்படி நிறைய விஷயங்கள் அதுதான் தற்சார்பு பொருளாதார கொள்கை. நீங்க பாத்திருப்பீங்க, அண்மையில கூட செய்தி வந்திருக்கும். கார்பரேட் இருந்து 5 பைசா வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் சர்டிபிகேட்டே கொடுத்திருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்க. அதுல இருந்தா நாங்க தள்ளி நிக்கிறோம், கார்பரேட் கிட்ட நாங்க போகல. ஏன்னா இந்த கார்பரேட் எல்லாமே மக்கள் நலனுக்காக ஏதாவது செயல்படுதா? பர்பஸ நீங்க காலையில எந்திரிச்சு பல் துளக்குற பர்பஸையில இருந்து இரவு தூங்க போற அந்த கொசுவத்தி சுருள்ல இருந்து எல்லாமே வெளிநாட்டுக்காரன நம்ம கையேந்தி நிக்கிறோம். அந்த நிலையை நாங்க மாற்றுவோம். இங்க வந்து என்ன மேட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா சொல்லுவாங்க. எங்க இருந்தோ வந்துட்டு இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா மேக் இன் தமிழ்நாடு. ஏன் உருவாக்க முடியாது? நம்ம வேப்பங்குச்சியை வச்சு நம்ம பல் துளக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. அந்த வேப்பங்குச்சியிலைய கொண்டு ஒரு பர்பஸையை தயாரிக்க முடியாதா எங்களால? அப்ப என் மக்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்க முடியுமா முடியாதா? நீங்க சொல்லுங்க. செய்ய முடியும். நம்ம கிட்ட அத்தனையும் இப்ப கொட்டி கிடக்கு, நம்ம கிட்ட எல்லாமே கொட்டி கிடக்கு. அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு நல்ல அரசு வேணும், ஒரு நல்ல தலைவர் வேணும். அந்த தலைவர் தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். அதற்கான திட்டங்களை இன்று நேற்று இல்ல, அண்ணன் சீமான் 2016 ஆட்சி வரவரைக்கும் ஒரு புத்தகமா கொடுத்தாரு. எப்போதுமே எங்க அண்ணன் வாக்குறுதி கொடுப்பதில்லை, நான் வந்தேன்னா இப்படி ஆட்சி நடத்துவேன். இன்னைக்கு அதை காணொலியா காட்சியும் படுத்திட்டாரு. எத்தனை இடத்துல போட்டு காட்டுறாரு. மக்களுக்கு எளிதா புரியுற மாதிரி போட்டு காமிக்கிறாங்க அண்ணன் சீமான். ஏன்னா மக்கள்கிட்ட போய் சேரட்டும். இப்படி ஒரு ஆட்சி இருந்தா எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. நல்லா பாருங்க, நான் சொன்ன மாதிரி கடலையில இருந்து என்ன எடுக்கலாம், வாழை, நம்ம விவசாய பூமி தானே. இப்ப திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா முழுவதும் விவசாயமா தான் இருக்கும் எங்கேயுமே. அந்த விவசாயம் வாழையில இருந்து பாத்தீங்கன்னா வாழை மட்டையில தட்டு தயாரிக்கலாம், வாழை நார் பட்டு தயாரிக்கலாம். அப்ப எத்தனை வகையான தொழில்களை உருவாக்கி என் மக்களுக்கு கொடுத்து என் மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் போது அவங்களோட அதற்கு அந்த வேலைக்கு ஏற்ற சம்பளம், அதற்கு தகுதியான சம்பளத்தை கொடுப்போம். அதனால அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும். நாங்க அடுத்தபடியா இன்னொன்னு உறுதியா சொல்லிடுறோம், கல்வி கட்டணம் உனக்கு கிடையாது. கல்விக்கு கடனும் கிடையாது, கல்விக்கு கட்டணமும் கிடையாது. தரமான கல்வியை கொடுத்துருவோம் நாங்க. நீங்க எல்கேஜிக்கு 30,000 கட்டுறீங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளவு மிச்சமாகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதே போல மருத்துவத்தை அண்ணன் சீமான் இலவசம்னு சொல்றாரு. உயிர் காக்கும் மருத்துவம் இலவசம்.
எல்லா நாட்டுலயும் அது வந்து இலவசமா இருக்கு, இங்க மட்டும்தான் இங்க நம்ம வந்து மட்டும்தான் பணம் கொடுத்து கிடைக்கல, நமக்கு இலவசம் ஆமா. கிடைக்கல. இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையும் அதோட நிலைமை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். என்ன, அங்க எந்த வசதிகளும் இருக்காது. நான்லாம் போயிருக்கேன் அங்கெல்லாம். கழிவறை வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா அவங்க திட்டம் ஏன் இதே இப்ப நீங்க பாருங்க, ஐயா ஸ்டாலின் வந்து காவேரி மருத்துவமனையை வச்சிருக்காரா இல்லையா? இருக்கு. தனியார் மருத்துவமனையை கொடுத்து மக்களை எல்லாரும் அங்க வாங்க அங்க வாங்க. ஏன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட என்ன பண்றாங்க அவங்க? அவங்க காவேரிக்கு போனாரு ஐயா கலைஞர், வந்து காவேரியில போய் படுத்தாரு. அம்மையார் ஜெயலலிதா அப்போலோல போய் படுத்தாங்க. யாருமே சாமானிய மக்கள் அரசு சார்புல இருக்கிற ஏன் எந்த ஒரு அரசு மருத்துவமனைக்கு அவங்க வரல? ஏன் இவங்க தானே அரசாங்கம், இந்த அரசாங்கம் தான் நிர்வகிச்சிட்டு இருக்கு அந்த அரசு மருத்துவமனையை. அப்ப அந்த அரசு மருத்துவமனைக்கு இவங்களே ஏன் போகல? நம்பிக்கை இல்லையா? தரமில்லை, இவர்களால தரமா அதை நிர்வகிக்க முடியல. இப்போ அண்ணன் சீமான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நீ முதலமைச்சரா இருந்தாலும் சரி, நீ கலெக்டரா இருந்தாலும் ஆமா. சரி, நீ அமைச்சரா இருந்தாலும் சரி, நீ எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீ அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை பெறணும்னு சட்டமே நான் கொண்டு வந்துருவேங்க. வேற வழி இருக்காது. அப்போ எல்லாரும் அங்க போகும்போது அதோட தரம் தன்னாலே உயர்ந்து போங்க. அப்போ தனியாரை விட சிறந்த மருத்துவத்தை எங்களாலையும் கொடுக்க முடியும், அரசாலையும் கொடுக்க முடியும். அது மக்களுக்கு தேவை. இது நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க பாருங்க, நான் இப்ப சொன்னேன்ல, ஒரு திடீர்னு ஒரு இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கு, காவேரி மருத்துவமனைக்கே நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திருநெல்வேலியில இருக்கிற பெரிய ஒரு தனியார் மருத்துவமனைனா அதுதான் இருக்குது. உள்ள போயிட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 லட்சம். நான் கம்மியா சொல்றீங்க. குறைவா மதிப்பிடுதுன்னு தான் நினைக்கிறேன். அதான் சொல்ல வந்தேன். நிச்சயமா. 12 லட்சம் இல்லைன்னா நம்ம வந்து வெளியே வர முடியாது. ஆமா. அதுதானே நம்ம நிலைமை. அப்ப அந்த மருத்துவம் நமக்கு இலவசமாக தரமாக கிடைக்கும் போது மக்களுக்கு செலவு இங்க குறைஞ்சிருமே. யோசிச்சு பாருங்க. இருக்காதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி. இருக்காது. அவங்களுக்கு அந்த வேலை செய்யறதுக்கு ஏற்ற சம்பளத்தை நாங்க கொடுத்துருவோம். அப்ப அவங்க நிம்மதியா யாட்டி கையேந்திர நிலைமையே வேண்டாம் எங்களுக்கு. நல்ல தரமான கல்வி, தரமான மருத்துவம், குடிக்கிற தண்ணிங்க இன்னைக்கு விற்பனை பண்டமா மாறி போச்சு. அண்ணன் சொன்ன மாதிரி ஆமா. ஒரு பாட்டில் தண்ணி இன்னைக்கு 35 ரூபாய் கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். ஏன், தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, நமக்கு வற்றாத ஜீவநிதி. எல்லா தருணமும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு மழை பெய்யும் காலங்கள்ல பெரும் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுது. ஆமா. ஆனா ஏன் மக்களுக்கு குடிக்கிற தண்ணி கிடைக்கல? குடி தண்ணீருக்கு ஏன் இங்க தட்டுப்பாடு வருது? சிந்திக்கணும்ல நம்ம. அதே தண்ணி, தாமிரபரணி ஆற்று தண்ணி கொக்கோ கோலாக்கும் பெப்சிக்கும் 10 பைசாக்கு 1 லிட்டரு அம்மையார் ஜெயலலிதா தான் கொடுத்துட்டு போனாங்க. இன்னும் அதே இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இன்னும் வேற ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்காங்க. ரத்து செய்யவே மாட்டேங்க. இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். அததான் அவங்க வந்து அந்த கொக்கோ கோலாட்டியும் பெப்சி 100 வருஷம் அப்படின்னு எதுவும் போட்டு வருஷம் போடுவாங்க, கமிஷன் வாங்குவாங்க. வாங்குறாங்க, கமிஷன் வாங்குறாங்கல்ல, கார்பரேட் இருந்து இவங்க வாங்குறதே அதுதான்.